السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقالوا الحمد لله الذي أذهب عنا الحزن إن ربنا لغفور شكور. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: ما يصيب المسلم من نصب ولا وصب ولا هم ولا حزن ولا أذى ولا غم حتى الشوكة يشاكها إلا كفر الله بها من خطاياه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக புனிதமான இந்த ரமலானில் அல்லாஹுடைய அருள்மழை பொழிகின்ற இந்த நேரத்தில் இந்த காணொளியை காணுகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்க்கை சந்தோஷங்களை கொண்டும் கவலைகளை கொண்டும் சூழ்ந்துள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு எப்படி சந்தோஷம் ஏற்படுகின்றதோ அதே போல் அவனுடைய வாழ்க்கையில் கவலையும் ஒரு நாள் வந்தே தீரும். சந்தோஷம் இல்லாத, கவலைகள் இல்லாத யாரும் இவ்வுலகில் இருந்தது கிடையாது. அது எவ்வளவு பெரிய பதவிகளில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண ஏழையாக இருந்தாலும் சரி, யாரும் கண்டுகொள்ளாத குடிசைகளில வாழுகின்ற பாமர மனிதனாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் சந்தோஷமும் கவலையும் மாறி மாறி உலகில் வந்தே தீரும். பொதுவாக மனமகிழ்ச்சியான காரியங்கள், மனமகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற பொழுது மனிதன் சந்தோஷம் அடைகிறான். அப்பொழுது எதை பற்றியும் கவலை கிடையாது. ஆனால் நல்லடியார்கள் அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வை மறப்பது கிடையாது, அல்லாஹ்வை புகழ்வார்கள். அதேபோல் மன கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய செயல்களோ செய்திகளையோ கேள்விப்பட்டால் அப்பொழுது மனிதன் அதிக கவலைப்படுகிறான். சில நேரம் அழவும் செய்கின்றான், அதனால் புலம்பவும் செய்கின்றான். ஆனால் இறைநேசர்கள், நல்லடியார்கள் அந்த நேரத்திலும் கூட பொறுமை காப்பார்கள், புலம்ப மாட்டார்கள். அதனால் அதுவும் அவர்களுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. சுருக்கமாக சொல்ல போனால், எவ்வாறு சந்தோஷங்கள் வருகின்ற பொழுது மனிதனுடைய மனது அதை ஏற்றுக்கொள்கின்றதோ அதே போன்று கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதுதான் பெரும்பாலான மனிதர்களுடைய நிலை. பொதுவாக ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம் எதனால் ஏற்படுகிறது? அதற்குண்டான காரணம் என்ன? அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள்: ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும் துன்பம், நோய், துக்கம், கவலை, தொல்லைகள், மனவேதனைகள், ஏன் அவனுடைய காலிலே தைக்கின்ற முள் கூட அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறான். அது அவன் செய்த குற்றங்களுக்கு
கஃபாரமாக பரிகாரமாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகின் மிகச்சிறந்த படைப்பாகிய நபிமார்கள் கூட விதிவிலக்கல்ல. இன்னும் சொல்ல போனால் மற்ற மனிதர்களை விட அதிகமான சிரமங்களை மேற்கொண்டவர்கள் தான் நபிமார்கள். மேலும் நபிமார்கள் இது போன்ற சமயங்களில் அவர்கள் கையாளுகின்ற விதம் தான் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. அந்த குணம்தான் அவர்களை வெற்றியின் உச்சத்திற்கும் கொண்டு சென்றது. ஒரு முஃமின் இவ்வுலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவர்கள் கையாண்ட அந்த வழிமுறையை பின்பற்றுவானேயானால் நிச்சயமாக அந்த முஃமினும் உயர்ந்த உச்சத்தை அடைய முடியும், வெற்றியை அடைய முடியும் என்பதுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற படிப்பினைகள். சுருங்க சொல்ல போனால் இவ்வுலகில் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தால்தான் ஒரு சிறந்த முஃமினாக இருக்க முடியும். இதைத்தான் அல்லாஹு தஆலா தனது திருமறையில ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறான். நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு நுழைந்த பிறகு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள், வகாலுல் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். எங்கள் இரட்சகனே, எங்களை விட்டு எங்கள் துக்கங்களையும் கவலைகளையும் போக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்வார்கள். அது மட்டுமல்ல, இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர், நிச்சயமாக எங்கள் இறைவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க நன்றி பாராட்டுபவன் என்று புகழ்ந்து கூறுவார்கள் என்று சூரத்துல் ஃபாத்திருடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது உலகத்தில் கஷ்டப்படாமல் யாரும் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது என்பதுதான் நாம் விளங்குகின்ற விஷயம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இருப்பினும் மனிதனுடைய உள்ளம் பலகீனமான உள்ளம். மிகவும் பலகீனமாக வாழக்கூடிய மனிதனுடைய அந்த உள்ளம் இருக்கின்றதே, இது போன்ற சமயங்களில் எப்படிப்பட்ட முறையை கையாள வேண்டும், குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே நாம் அந்த நேரத்திலே எப்படிப்பட்ட துஆக்களை ஓதினால் அல்லாஹ் நமக்கு வருகின்ற கஷ்டங்களை போக்குவான் என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் சற்று பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் அம்பியாவின் 83வது வசனத்திலே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நிலையை பற்றி குறிப்பிடுகிறான். இவ்வுலகத்திலே அதிக நோயால் பாதிக்கப்பட்ட மிகவும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட நபிமார்கள் ஒருவர் தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் நோயிலே கஷ்டப்பட்டவர்கள். ஒரு நாள் இரு நாள் அல்ல, 18 நாட்கள் அல்ல, 18 வாரங்கள், 18 மாதங்கள் அல்ல, மாறாக 18 வருடங்கள் அவர்கள் நோயிலே கஷ்டப்பட்டார்கள். இறுதியில ஒரு நாள் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, அவர் சொல்வார்கள், வஅய்யூப இத் நாதா ரப்பஹு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிறான், நபியே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய அந்த விஷயத்தை நினைவு கூறுங்கள். எப்பொழுது அவர் தன் ரப்பை அழைத்தாரோ, அழைத்து என்ன சொன்னார், அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு கஷ்டம் வந்திருக்கிறது, கஷ்டம் என்னை பீடித்திருக்கிறது, ஆகவே கிருபையாளர்களுக்கெல்லாம் மகா கிருபையாளனே, வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்ற அந்த வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அதன் பரக்கத்தை கொண்டு என்ன செய்தான், பிறகு அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு. அவர் இப்படி சொன்ன பிறகு நாம் அவருடைய இந்த உதவியை நாம் அங்கீகரித்துக் கொண்டோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர். அவருக்கு ஏற்பட்ட அந்த நோயை, கஷ்டத்தை நாம் அவரை விட்டு தூரமாக்கினோம், அவருக்கு முழுமையான நோய் நிவாரணம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். பிறகு சொல்வான், வஆதீனாஹு அஹ்லஹு வமிஸ்லஹும் மஅஹும் ரஹ்மத்தம் மின் இன்தினா வ ذிக்ரா லில் ஆபிதீன். அது மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவருடைய கால்நடைகள் அனைத்தும் அழிந்து விட்டன, அனைவரையும் நாம் மீண்டும் கொடுத்தோம், அவர்களை போன்றவர்களையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை கூறிவிட்டு, இந்த விஷயம் இருக்கின்றதே, இந்த உபகாரம் இருக்கிறது, நம்முடைய அருளாக இருக்கும், நாம் அவருக்கு செய்த உபகாரம் என்று சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இதிலே வணக்கசாலிகளுக்கு நல்ல உபதேசம் நிறைந்திருக்குது என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதாவது கஷ்டம் ஏற்பட்டால்
துன்பம் ஏற்பட்டால் இந்த துவாவை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் போக்குவான். அன்னி மஸ்ஸனிய துர்ரு, எனது இரட்சகனே எனக்கு கஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது, வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் மகா கிருபையாளர் என்று இந்த துவாவை நாம் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையை கொடுப்பான் என்பதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு விளக்குகிறான். அதே போன்று இரண்டாவதாக ஒரு அழகிய துவா, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து வைக்கிறார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியே பல நாட்கள் கழிகின்றது. இறுதியில் அவர்கள் மீது கோபம் கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமலேயே அந்த ஊரை விட்டு புறப்படுகிறார்கள். புறப்பட்டு ஒரு கப்பலில் ஏறி தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்ற பொழுது அந்த கப்பலாகிறது குலுங்குகிறது. அப்பொழுது அங்குள்ளவர் சொல்வார்கள், இது அதிகமான சுமை இருப்பதால் இது குலுங்குகிறது, யாராவது இறங்கிக் கொள்ள வேண்டும். நடுக்கல்ல எங்க இறங்க முடியும்? இறுதியில பேர் எழுதி சீட்டு குலுக்கி போடப்படும். அதுல முதல் தடவையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேர் வரும், இரண்டாவது முறையும் வரும், மூன்றாவது முறையும் அவர்கள் பெயரே வரும். இறுதியில் அவர்கள் கடலிலே குதிப்பார்கள். குதிக்கின்ற பொழுது கடலின் ஆழத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மீன் கடலினுடைய அந்த ஆழத்திலிருந்து சீறி பாய்ந்து கொண்டு வரும். வந்து அவர்களை அப்படியே தங்கள் விழுங்கிக் கொள்ளும். அப்பொழுது அல்லாஹ் அந்த மீனை பார்த்து சொல்வான், இவர் உனக்கு இறை அல்ல, மாறாக நீதான் அவருக்கு சிறைச்சாலை. உன்னுடைய வயிற்றிலே அவருடைய சதைகளையோ எலும்புகளையோ நீ சாப்பிட்டு விடக்கூடாது, அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா மீனுக்கு கட்டளையிடுவான். அப்பொழுது அந்த மீன் அவர்களை பாதுகாக்கும். இப்படி கடலினுடைய இருள், இரவு நேரம், அதே போன்று மீனுடைய வயிறு, இந்த மூன்று இருள்களிலே அவர்கள் உள்ளே இருப்பார்கள். ஆழமான இருள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இவ்வாறு சொல்வான், வதன்னூனி இஸ் ذهب முகாலிபன் ஃபதன்ன அல்லன் நக்திர் அலைஹி. நபியே, துன்னூனை நினைவு கூறுங்கள், மீனுடையவரை நினைவு கூறுங்கள், அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவரை நினைவு கூறுங்கள். அவர்கள் கோபம் கொண்டு அங்கிருந்து அந்த ஊரை விட்டு புறப்பட்ட பிறகு அவர் நினைத்துக் கொண்டார், அல்லாஹ் அவருடைய விஷயத்தில் அவரை நெருக்கடியில் ஆழ்த்த மாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டார். ஆனால் அப்படி அல்ல, மாறா அல்லாஹ் அவருக்கு அவர் செய்த தவறுக்கு சின்ன ஒரு கஷ்டத்தை கொடுத்தான், ஒரு தண்டனையை கொடுத்தான். என்னவென்று சொன்னால், மீனுடைய வயிற்றில் அல்லாஹ் தஆலா பல நாட்கள் கடலிலே வைத்தான். இறுதியில ஒரு நாள் அவர் அந்த மீனுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை அழைத்தார். ஃபனாதா ஃபித் துலுமாத், இருள் சூழ்ந்த நேரத்திலே அவர் அல்லாஹ்வை அழைத்தார், அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நீ மகா தூய்மையானவன், நிச்சயமாக நான் தான் அநியாயக்காரர்களிலிருந்து உள்ளவனாக ஆகிவிட்டேன், மிக பெரும் அநியாயம் செய்து விட்டேன், எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் என்று அவர் பிரார்த்தித்தார். அப்பொழுது நாம் அவருடைய பிரார்த்தனை ஏற்றோம். ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் ஏற்றோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவர் அந்த மீன் வயிற்றில் இருக்கின்ற பொழுது ஏற்பட்ட கவலைகளை எல்லாம் நாம் போக்கி அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்தோம், விமோச்சனத்தை கொடுத்தோம், அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தோம். பிறகு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், இதே போன்று எந்த முஃமினெல்லாம் கஷ்டமான நேரத்தில் இது போன்ற துஆக்களை ஓதுவார்களோ அவர்களுக்கும் நாம் கஷ்டத்திலிருந்து விடுதலையை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே உணர்த்துகிறான். இதை உறுதிப்படுத்தும் விதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்வார்கள், தஅவுது ذுன்னூன் அல்லதி தஆ பிஹா ஃபீ பத்னில் ஹூத் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லம் யதுஉ முஸ்லிமுன் பிஹா ஃபீ குர்பத்தின் இல்லா இஸ்தஜாபல்லாஹு லஹு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருக்கின்ற போது ஓதிய அந்த துஆ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று ஒருவர் ஓதி அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டால், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு அவருடைய பிரார்த்தனை ஏற்று அவருடைய கஷ்டத்தை போக்குவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த அந்த ஹதீஸை இமாம் ஹாக்கிம் ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஷ்டமான நேரத்தில் ஓத வேண்டிய முக்கியமான துஆக்களில் இன்னும் நிறைய துஆக்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக் அஸ்தகீஸ், என்றும் ஜீவித்திருப்பவனே, என்றும் நிலைத்திருப்பவனே,
உன் ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன் என்ற அர்த்தமுடைய ஆழமான அழகிய துவா. ஹதீஸில் வருகின்றது, கான இதா நஸல பிஹி ஹம்முன் வலா அவ் கம்முன் قال يا حي يا قيوم برحمتك استغيث. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது இந்த துஆ ஓதுவார்கள், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ், என்றும் ஜீவித்திருப்பவனே என்றும் நிலைத்திருப்பவனே உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நான் உதவி தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அப்பொழுது அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கப்படும் என்று ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதேபோல் கஷ்டத்தை போக்கக்கூடிய கஷ்டமான நேரத்தில் ஓதக்கூடிய துஆக்கள் ஒன்றுதான் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களை ஒன்று சேர்த்து ஒரு விஷயத்தை சொல்வார்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ் தான் என்னை படைத்த இறைவன், அல்லாஹு அல்லாஹு ரப்பி என்னை பரிபாலிப்பவன் அல்லாஹ் தான் என்று சொல்லுங்கள். லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, நான் ஒருபோதும் எதைக்கும் அவனுக்கு இணை வைக்க மாட்டேன் என்ற அர்த்தமுள்ள துஆவை நீங்கள் ஓதுங்கள். அப்படி ஓதுவீர்களேயானால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற எத்தனையோ துஆக்கள், ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. இருப்பினும் காலத்தின் அருமை கருதி நான் இந்த உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மேலே கூறப்பட்ட இந்த குர்ஆன் துஆக்களாக இருக்கட்டும், ஹதீஸுடைய துஆக்களாக இருக்கட்டும், இவைகளை நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டமான நேரத்தில் நாம் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவோம். வல்ல ரஹ்மான் இது போன்ற துஆக்கின் பரக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், துக்கம், சோதனைகள், நோய் நொடிகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் இந்த முழு மனித சமுதாயத்தையும் பாதுகாத்தருள்வானாக. குறிப்பாக இந்த புனிதமான ரமலானின் பரக்கத்தை கொண்டு, இந்த துஆக்கின் பரக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்ற எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் நம்மை விட்டு நீக்கி நம் அனைவரையும் தன்னுடைய அருள் என்னும் உயர்ந்த ரஹ்மத்தை கொண்டு பாதுகாத்தருள்வானாக என்ற துஆவோடு என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.